வாழை இலையில் விருந்து. ஓணம் சத்யாவின் சுவாரஸ்யங்கள் என்னென்ன தெரியுமா? கேரள மக்களின் முக்கியமான பண்பாட்டு திருவிழாவான ஓணம் என்றாலே பூகோளம், பாரம்பரிய உடைகள், ஊஞ்சல், வள்ளம் களி மற்றும் ஓணம் சத்யா ஆகியவை நினைவுக்கு வரும். இதில் திருவோணம் நாளில் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து வாழை இலையில் உணவு உண்பது ஓணக் கொண்டாட்டத்தின் முக்கியமான பாரம்பரியமாக உள்ளது. பல்வேறு சுவைகள், மணங்கள் மற்றும் நிறங்களை கொண்ட ஏராளமான சைவ உணவுகள் ஒரே விருந்தில் இடம்பெறும் ஓணம் சத்யா கேரளத்தின் உணவு கலாச்சாரத்தையும் விருந்தோம்பல் பண்பையும் வெளிப்படுத்தும் முக்கிய அடையாளமாக திகழ்கிறது. சத்யா என்றால் என்ன? சத்யா என்பது மலையாளத்தில் விருந்து அல்லது விருந்துணவு என்று பொருள்படும். சாதாரணமாக ஒரு சில உணவுகளுடன் முடிந்துவிடும் உணவை போல் இல்லாமல் பல்வேறு வகையான கறிகள், கூட்டு வகைகள், ஊறுகாய்கள், பொரியல், இனிப்புகள் என ஏராளமான உணவுகள் ஒரே நேரத்தில் பரிமாறப்படுவது சத்யாவின் தனிச்சிறப்பு. குறிப்பாக ஓணம் சத்யா முழுமையான சைவ விருந்தாக இருப்பது இதன் மற்றொரு சிறப்பு. சத்யாவில் பயன்படுத்தப்படும் பெரும்பாலான பொருட்கள் கேரளத்தின் பாரம்பரிய சமையல் முறையை பிரதிபலிக்கின்றன. தேங்காய், தேங்காய் பால், வெல்லம் மற்றும் பருவகால காய்கறிகள் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. காய்கறிகளை அதிகம் பயன்படுத்தும் இந்த உணவு முறை கேரளத்தின் உள்ளூர் விவசாயம் மற்றும் பாரம்பரிய சமையலுடன் நெருங்கிய தொடர்புடையதாக உள்ளது. வாழை இலையில் பரிமாறப்படும் பாரம்பரியம் ஓணம் சத்யாவின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று வாழை இலை. உணவு பரிமாறப்படும் விதத்திற்கும் இதில் ஒரு குறிப்பிட்ட பாரம்பரிய முறை உள்ளது. சுத்தமான வாழை இலையை விரித்து அதன் குறிப்பிட்ட பகுதிகளில் ஒவ்வொரு உணவு வகையும் வரிசையாக பரிமாறப்படுகிறது. இது வெறும் உணவு பரிமாறும் முறை மட்டுமல்லாமல் பல தலைமுறைகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு கலாச்சார நடைமுறையாகவும் பார்க்கப்படுகிறது. முதலில் உப்பேரி, சர்க்கரை வரட்டி, பப்படம், பல்வேறு வகையான ஊறுகாய் போன்றவை இலையில் வைக்கப்படுகின்றன. அதன் பின்னர் அவியல், தோரன், ஓலன், எரிசேரி, பச்சடி, கிச்சடி உள்ளிட்ட கறி மற்றும் கூட்டு வகைகள் பரிமாறப்படுகின்றன. பின்னர் சூடான சாதத்துடன் பருப்பு மற்றும் நெய், சாம்பார், ரசம், மோர் என உணவு அடுத்தடுத்த கட்டங்களாக வழங்கப்படுகிறது. ஒரே இலையில் பல்வேறு சுவைகள் ஓணம் சத்யாவின் மற்றொரு தனிச்சிறப்பு அதன் சுவைப்பன்மை. இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, துவர்ப்பு மற்றும் காரம் என பல்வேறு சுவைகள் ஒரே விருந்தில் இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு உணவுக்கும் தனித்துவமான சுவையும் மனமும் இருப்பதால் சத்யா என்பது ஒரே நேரத்தில் பல்வேறு உணவு அனுபவங்களை வழங்கும் விருந்தாக அமைகிறது. அவியலில் பல்வேறு காய்கறிகளுடன் தேங்காய் கலவை இடம்பெறுகிறது. தோரன் போன்ற உணவுகளில் தேங்காய் மற்றும் காய்கறிகளின் சேர்க்கை முக்கியத்துவம் பெறுகிறது. ஓலன், எரிசேரி, பச்சடி, கிச்சடி போன்ற உணவுகள் சத்யாவின் சுவை மற்றும் வகைமையை மேலும் அதிகரிக்கின்றன. சில பகுதிகள் மற்றும் குடும்பங்களின் பாரம்பரியத்தை பொறுத்து சத்யாவில் இடம்பெறும் உணவு வகைகளிலும் சிறிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. சாதத்துடன் தொடங்கும் முக்கிய உணவு வகைகள் சத்யாவில் கறி வகைகள் பரிமாறப்பட்ட பிறகு சாதத்துடன் பல்வேறு குழம்புகள் மற்றும் பருப்பு வகைகள் வழங்கப்படுகின்றன. முதலில் பருப்பு மற்றும் நெய் சேர்த்து சாப்பிடுவது வழக்கமாக உள்ளது. அதன் பின்னர் சாம்பார், ரசம் மற்றும் இறுதியில் மோர் போன்றவை பரிமாறப்படுகின்றன. ஒவ்வொரு கட்டத்திலும் உணவின் சுவை மாறுபடுவதால் சத்யா விருந்து மெதுவாகவும் ரசித்தும் சாப்பிடும் அனுபவமாக அமைகிறது. உணவு வகைகளின் வரிசையும் பரிமாறப்படும் முறையும் சத்யாவின் பாரம்பரியத்தை தலைமுறை தலைமுறையாக பாதுகாக்க உதவுகின்றன. பாயாசம், பிரதமனுக்கு தனி இடம். ஓணம் சத்யா என்றாலே பாயாசம் மற்றும் பிரதமன் இல்லாமல் முழுமையடையாது. விருந்தின் இறுதியில் பரிமாறப்படும் இனிப்பு வகைகள் சத்யாவின் முக்கியமான பகுதியாக உள்ளன. அடை பிரதமன், பழம் பிரதமன், கடலை பிரதமன், பால் பாயாசம் உள்ளிட்ட பல்வேறு வகைகள் கேரளத்தின் பாரம்பரிய இனிப்பு உணவுகளாக விளங்குகின்றன. குறிப்பாக வெல்லம், தேங்காய் பால் மற்றும் தேங்காய் போன்ற பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பிரதமன் வகைகள் ஓணம் சத்யாவில் முக்கியத்துவம் பெறுகின்றன. சில குடும்பங்களில் தலைமுறைகளாக பின்பற்றப்படும் பிரத்யேக பாயாசம் அல்லது பிரதமன் செய்முறைகளும் உள்ளன. இதனால் ஒரு வீட்டின் சத்யா மற்றொரு வீட்டின் சத்யாவிலிருந்து சுவையிலும் தயாரிப்பு முறையிலும் மாறுபடலாம். குடும்பத்தினரை ஒன்றிணைக்கும் விருந்து ஓணம் சத்யா உணவின் சுவைக்காக மட்டுமல்லாமல் மக்களை ஒன்றிணைக்கும் தன்மைக்காகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஓணம் நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிடுவது குடும்ப உறவை வலுப்படுத்தும் ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. வெளியூரில் வசிக்கும் உறவினர்கள் கூட ஓணத்தை முன்னிட்டு சொந்த ஊருக்கு திரும்பி குடும்பத்துடன் சத்யா சாப்பிடுவது பல வீடுகளில் வழக்கமாக உள்ளது. வீட்டில் சத்யா தயாரிப்பதிலும் குடும்பத்தின் பலரும் இணைந்து செயல்படுகின்றனர்.
காய்கறிகளை தயாரிப்பது, முதல் உணவுகளை சமைப்பது, வாழை இலை விரிப்பது, விருந்தினர்களுக்கு உணவு பரிமாறுவது என ஓணம் சத்யா ஒரு கூட்டு முயற்சியாக மாறுகிறது. சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் சத்யா ஓணம் மதம், சாதி, பொருளாதார வேறுபாடுகளை கடந்து கொண்டாடப்படும் பண்டிகையாக அறியப்படுகிறது. அதேபோல் ஓணம் சத்யாவும் அனைவரையும் ஒரே இடத்தில் அமர வைத்து ஒரே உணவை பகிர்ந்து கொள்ளும் பண்பை வெளிப்படுத்துகிறது. குடும்ப விழாக்கள் மட்டுமின்றி பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள், குடியிருப்புகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளிலும் ஓணம் சத்யா நடத்தப்படுவது இதன் சமூக முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரே வரிசையில் அமர்ந்து அனைவருக்கும் ஒரே விதமாக உணவு பரிமாறப்படுவது சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. உணவை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உறவுகளையும் நட்பையும் புதுப்பிக்கும் வாய்ப்பாகவும் சத்யா அமைகிறது. தலைமுறைகளை கடந்து வரும் சமையல் பாரம்பரியம் ஓணம் சத்யாவின் மற்றொரு முக்கிய அம்சம் பாரம்பரிய சமையல் முறைகளின் பாதுகாப்பாகும். பாட்டி, தாய் என முந்தைய தலைமுறைகளிடம் இருந்து கற்றுக்கொள்ளப்பட்ட பல சமையல் குறிப்புகள் இன்றும் குடும்பங்களில் தொடர்கின்றன. குறிப்பிட்ட அளவு தேங்காய், மசாலா, புளி, வெல்லம் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்துவது முதல் உணவுகளை சமைக்கும் முறை வரை பல நுணுக்கங்கள் குடும்பத்திற்கு குடும்பம் மாறுபடுகின்றன. இதனால் சத்யா என்பது வெறும் உணவு வகைகளின் தொகுப்பாக இல்லாமல் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு கடத்தப்படும் சமையல் அறிவின் தொகுப்பாகவும் திகழ்கிறது. வாழை இலை முதல் விருந்தோம்பல் வரை சத்யாவில் உணவின் தரத்துக்கு இணையாக விருந்தினர்களை வரவேற்கும் விதத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. வீட்டுக்கு வரும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அன்புடன் வரவேற்று அவர்களுக்கு உணவு பரிமாறுவது கேரளத்தின் விருந்தோம்பல் பண்பை வெளிப்படுத்துகிறது. சத்யா தயாரிப்பில் அதிக உழைப்பும் நேரமும் தேவைப்பட்டாலும் அனைவரும் திருப்தியாக உணவருந்துவதை பார்ப்பதே அதன் நிறைவாக கருதப்படுகிறது. வெறும் விருந்து அல்ல, ஒரு பண்பாட்டு அடையாளம். பூக்கோளத்தால் அலங்கரிக்கப்பட்ட வீடு, பாரம்பரிய உடைகள், உறவினர்களின் சந்திப்பு, ஊஞ்சல் என ஓணத்தில் பல்வேறு கொண்டாட்டங்கள் இருந்தாலும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து வாழை இலையில் சத்யா சாப்பிடும் தருணம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. உணவின் எண்ணிக்கை, சுவை மற்றும் மனம் ஆகியவற்றை கடந்து குடும்ப ஒற்றுமை, விருந்தோம்பல், சமத்துவம் மற்றும் பாரம்பரியத்தை ஒருங்கிணைக்கும் நிகழ்வாக ஓணம் சத்யா விளங்குகிறது. அதனால் ஓணம் சத்யா என்பது வெறும் சைவ விருந்து மட்டுமல்ல, கேரள மக்களின் பல தலைமுறைகளாக பாதுகாக்கப்பட்ட உணவு கலாச்சாரம், பாரம்பரிய சமையல் முறைகள், விருந்தோம்பல், குடும்ப உறவு மற்றும் சமூக ஒற்றுமை ஆகிய அனைத்தையும் ஒரே வாழை இலையில் இணைத்து வழங்கும் பண்பாட்டு அடையாளமாகவே ஓணம் சத்யா திகழ்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்போம்.